கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த JSTHSC பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுல முதல் 5 வசனங்களை நம்ம போன வீடியோல தியானித்தோம். முதலாவது 5 வசனங்களை நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 6வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். சங்கீதம் 5 6ஆம் வசனம். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பொய் பேசுகிறவர்கள்லாம் நீங்க அழிப்பீங்க. அதாவது வாழ்க்கையில நம்ம ஏதாவது பொய் சொல்லிடுவோம். சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பொய் சொல்லியிருப்போம். அது மாதிரி பொய் பேசுகிறவர்களை, பொய் பேசுறதுனால ஒரு சின்ன பாவமும் இருக்குது, அதே நேரத்துல ஒரு சில நேரத்துக்கு பெரிய தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால பொய் பேசுகிறவர்கள் எல்லாம் நீங்க அழிப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை குறித்து அவர் அதாவது கடவுளை குறித்து அவர் சொல்றாரு. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும், அதாவது ஒரு சிலர் கொலை பண்றதையும் கொலை செய்யறதையும் ரொம்ப சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கரை, அதாவது ரத்த பிரியன் அப்படின்னா ரத்த வெறி பிடிச்சி போயிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு ரத்த பிரியனையும் ரொம்ப சூதா நடந்துக்கிற சூதுள்ள மனுஷனை, ஒரு சிலருடைய பேச்சு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் ஏதாவது ஒரு தவறான எண்ணங்களை வைத்து கொண்டே நம்ம கிட்ட பேசுவாங்க, இல்லை ரொம்ப சூதா நடந்து கொள்வாங்க. அது மாதிரி சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாரு, அருவருக்கிறாரு. அதாவது ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் எப்பயுமே அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லல, இத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அப்புறம் நானும் இப்படி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அருவருக்கிறீங்க, ஆனா நான் எப்படி இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நானும் உமது மிகுந்த கிருபையினாலேயே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அதாவது நம்ம ஆலயத்துக்கு போறது கூட நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை தான். ஆலயத்தை வாசப்படியில நம்ம மிதிக்கிறது கூட ஆண்டவரோட கொடுத்த கிருபை தான். ஆண்டவர் மட்டும் நம்மளுக்கு அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தாம, அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாம அறிந்து கொள்ளாம இருந்திருந்தோம்னா அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மளும் இந்த உலகத்தார் போல நம்ம ஓடிக்கொண்டுதான் இருப்போம். அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். பரலோகத்துக்கு போகிற நிச்சயத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்க மாட்டோம். அவரை நம்ம அறிஞ்சதுனாலதான் நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் அவர்கிட்ட சொல்றோம். அதனால அவரும் கேட்கிறாரு. இதெல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். அதனாலதான் வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ ஆண்டவர் தான் நம்மள தெரிந்து கொண்டார். நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ள அவர் தான் நம்மள தெரிந்து கொண்டு அவருடைய கிருபையினாலதான் நம்மள நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் சங்கீதக்காரனும் சொல்றாரு, உங்க ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதே உங்களுடைய கிருபையினாலதான். உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரா வரும்போது எப்படி வருவேன், பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தாவே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சத்துருக்களின் நிமித்தம், அதாவது எத்தனை சத்துரு வந்தாலும் நான் என்ன பண்ணணும், நீதியில தான் நடக்கணும். எப்பயுமே நீதி தவறு எப்பயுமே நடந்துடவே கூடாது, நீதியிலேயே நடக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு முன்பாக உங்க வழியெல்லாம் எப்படி இருக்கணும், செவ்வையா இருக்கணும், ரொம்ப நல்ல வழியா இருக்கணும். நான் போற வழியெல்லாம் என்ன ஆகணும், சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாம ஒரு நல்ல நேர்த்தியான வழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, நேர்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அதாவது அவருடைய சத்துருக்களை பத்தி சொல்றாரு. அவருடைய சத்துருக்களுடைய வாயில கொஞ்சம் கூட உண்மையான வார்த்தையே இல்லை. அவங்களுடைய உள்ளம்லாம் ரொம்ப கேடுபாடா இருக்குது, துன்மார்க்கமா யோசிச்சுக்கிட்டு கேடுபாடா இருக்கு. யாரை அடிக்கலாம், யாருடைய வாழ்க்கைய நம்ம அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துன்மார்க்கமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உள்ளம் ரொம்ப கேடுபாடு உள்ளதா இருக்குது. அவர்கள் தொண்டை
திறக்கப்பட்ட பிரேத குழி. அவங்க தொண்டையினால திறக்கப்பட்ட பிரேத குழி மாரி அவ்ளோ மோசமா இருக்குது. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். மற்றவங்களுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? இச்சகம் பேசுகிறாங்க. மத்தவங்களுக்கு விரோதமா பேசுற காரியங்கள தான் நம்ம இச்சகம் பேசுறதுன்னு சொல்லுவோம். மற்றவர்களுக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறார்கள். அதாவது அவருடைய சத்துருக்கள பத்தி அவர் சொல்றாரு. அவங்களுடைய வாயெல்லாம் இப்படி இருக்குது. உண்மையே இல்ல. அவங்களுடைய உள்ளம் ரொம்ப கேடா இருக்குது. அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி மாரி அவ்ளோ அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. அவங்களுடைய நாவு வந்து இச்சகமான வார்த்தைகள தான் பேசிக் கொண்டிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிரிகள சத்துருக்கள பத்தி சங்கீதக்காரன் தாவீது வந்து என்ன பண்றாரு? ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறாரு. இதெல்லாம் சொல்றாரு. அவங்கள இப்படியெல்லாம் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட தாவீது வந்து தெரியப்படுத்துறாரு. அப்போ தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவங்களெல்லாம் குற்றவாளிகள்ன்னு சொல்லிட்டு நீங்க தீருங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவர்கிட்ட இவரு விண்ணப்பம் பண்றாரு. இது எல்லாமே அவரு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பண்ற பிரேயர் தான் இதெல்லாம். ஏன்னா 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் சொல்லியிருக்காரு. அதாவது இது எல்லாமே ஆண்டவரிடத்துல அவர் பண்ற பிரேயர். அதாவது அவருடைய சத்துருக்கள் முன்பாக அவர் பண்ற பிரேயரை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து தேவனே அவர்களைன்னா அவருடைய சத்துருக்களை பத்தி சொல்றாரு. அவர்கள குற்றவாளிகளாக தீரும். ஏன்னா அவங்க இவ்வளவு மோசமா இருக்காங்க. அதனால அவங்கள என்ன பண்ணுங்க? குற்றவாளிகளா நீங்களே நியாயம் தீர்த்துருங்க. அவர்கள் தங்கள் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவங்க பண்ற திட்டங்கள்லயே அவங்க என்ன பண்ணிடணும்? விழுந்து போயிடணும். ஒரு சிலர் அவங்களே போடுற திட்டமே அவங்களுக்கு விரோதமாகவே முடிஞ்சிரும். அதே மாரி அவங்களுக்கு விரோதமாவே முடிஞ்சிடணும். அவங்களே அதுல விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி செய்யுங்க. அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்கள துரோகங்களுடைய திரட்சை நிமித்தம் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுருங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே! எனக்கு விரோதமா மட்டும் இல்ல, உங்களுக்கு விரோதமாக அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் என்ன பண்றாங்க? கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு விரோதமாவும் கலகம் பண்றாங்கல்ல, அதனால அவங்களெல்லாம் இப்படி தண்டிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா இது இவ்வளோ நேரம் சத்துருக்கள பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் இவர் என்ன சொல்றாருன்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். அப்போ உங்கள யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவங்கெல்லாம் சந்தோஷித்து சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. எப்பயுமே கெம்பீரமானா ஒரு நல்ல பலத்தோட ஒரு கெம்பீரத்தோட இருக்கிற மாரி, ஒரு சத்துவத்தோட இருக்கிற மாரி இருக்கணும். எப்பயுமே எந்நாளும்னா ஒரு நாள் விடாம நல்லா கெம்பீரமா இருக்கணும். யாரு? உங்கள நம்பினவங்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்பினவங்கலாம் எப்பயுமே யாவருமே சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுவீர். நீங்க உங்கள நம்பி இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்முடைய நாமம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமம். நாமம்னா அவருடைய பெயர் இயேசு. அப்ப இயேசுன்ற நாமத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் உம்மிலே களி கூறுவார்கள். அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்கள நாமத்தை நேசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானா இருக்கவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் அவன கேடகத்த இப்போ வந்துட்டு அந்த காலத்துல சண்டை பண்ணும்போது வந்து கத்திக்கு விரோதமா எதிர்த்து நிற்கும்போது கேடகம்னு ஒண்ணு பிடிச்சு வச்சு அதாவது வாளால வெட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேடகத்தால தடுப்பாங்க. அதே போல காருண்யன்ற கேடகத்தினால எங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்ப சூழ்ந்து கொள்ளுனா என்ன அப்ப வந்து அது மாதிரி பாதுகாத்து கொள்ளுங்க. அதாவது தாவீதோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவா இருந்தாரு. அப்ப அவர் யுத்தம், இந்த வாள் இதெல்லாம் பத்தி அவருக்கு கேடகம் இதெல்லாம் தெரியுன்றதுனால அந்த கேடகத்த சொல்றாரு அவரு. அது மாரி அந்த காருண்யம் என்னும் கேடகத்தினால் காருண்யத்த கேடகம் மாரி எங்களுக்கு விரோதமா ஒரு அருவாள் எடுத்துட்டு வர்றாங்கன்னா, அந்த கேடகம் தான் பாதுகாக்கும். அதுபோல அந்த கேடகம் மாரி அந்த காருண்யம் எங்கள சூழ்ந்து கொள்ளணும். அது மாரி எங்கள நீதிமான ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. சூழ்ந்து கொள்ந்து அந்த கேடகத்தினால பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றாரு. இத வந்து இந்த விண்ணப்பத்துல என்ன பண்றாருன்னா,
அவருடைய சத்துருக்கள பத்தி சொல்றாரு. அவர பத்தியும் சொல்றாரு. நான் உங்களுக்கு கிருபையினால தான் நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சொல்றாரு. எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ற மாரி பண்றாரு. ஏன்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்ன மட்டும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லல. உங்கள நம்பி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் பிரேயர் பண்றாரு. அ இந்த மாரி பிரேயர் பண்ணி என்ன பண்றாரு, இந்த அதிகாரத்துல முடிக்கிறாரு. இத கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுக்கும் கஷ்டம், பாரம், துன்பம் எல்லாம் இருக்கும். அந்த துன்பத்தின் மத்தியில நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல விண்ணப்பமா நம்ம வச்சிரணும். ஆண்டவரே, இப்ப என் சத்துருக்கள் இது மாரி எனக்கு இப்படியெல்லாம் பண்றாங்க, செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு, அதாவது நம்ம சொல்லுவோம், மனசு விட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசினா மனசுல இருக்க பாரம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாரி நம்ம மனச விட்டு நம்ம மனிதர்கள் இடத்துல பேசினோம்னா, அவங்களால அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணவே முடியாது. அவங்களால தீர்க்க முடியாத விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? யார்கிட்ட சொல்றதுனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நம்மளுடைய சத்துருக்களையும் அவர் முறியடித்து போடுவார். நமக்கும் அதே நேரத்துல சமாதானத்தையும், சந்தோஷத்தை தந்து, இதே மாரி காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மள சூழ்ந்து கொள்ளுகிறவரா இருக்கார். இதேபோல உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, தோல்வி, மனப்பிரச்சனை இருந்தாலும், சங்கீதக்காரன் தாவீத போலவே நீங்களும் விண்ணப்பத்தோடும், வேண்டுதலோடும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்கள நீக்கி பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லாம நம்மளுக்காக மட்டும் ஜெபிக்காம மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும்போது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார்ல, "நான் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எந்நாளும் கெம்பீரமாவும் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுபோல என்ன மட்டும் நீங்க பாதுகாத்துக்கணும். உங்கள நான் நம்புறேன். என்ன மட்டும் சந்தோஷமா வைங்க. என்ன மட்டும் கெம்பீரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயநலமா ஜெபிக்கல. மத்த எல்லாருக்காகவும் என்ன பண்றாரு? சேர்ந்து ஜெபிக்கிறாரு. அதேபோல நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்காக ஜெபிக்கணும். நம்மளுடைய விண்ணப்பத்த கர்த்தர் இடத்துல ஏறெடுக்கணும். அதேபோல மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். இத நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த அதிகாரத்தின் மூலமா நம்ம தியானித்து கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இதேபோல அடுத்த சங்கீதம் 6ஆம் சங்கீதத்த அடுத்த வீடியோல நம்ம வாசிக்கலாம். வாசித்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம தியானிக்கலாம். இந்த 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.